श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्री गुरु गीता। Am I audible? 164வது ஸ்லோகம். ईश्वर उवाच यथा गन्धस्वभावत्वम् कर्पूरकुसुमादिषु शीतोष्णत्वस्वभावत्वम् तथा ब्रह्मणि शाश्वतम्। பகவான் சிவபெருமான் இந்த குருகீத உபதேசத்தில் அம்பாள் பார்வதி தேவிக்கு குரு தத்துவம், குரு மகிமா, குரு பிரம்மா ரெண்டு ஒண்ணுதான். ஆத்மாக்கு இன்னொரு பேரு, பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு குரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆனா ஆத்மா குரு பிரம்மன் குரு அப்படின்னும் போது பாக்கியமா ஒரு சரீரத்தோட காணப்படுற குரு கூட எப்படி பழகணும், எப்படி நம்ம அனுசரிக்கணும், பிஹேவ் பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாம் பலது சொன்னதை பிறகு நேர சாதன விஷயங்கள், பிரம்ம தத்துவம், சாதன விஷயங்கள், சொல்லும் போது மகா வாக்கிய உபதேசம் போல் அந்த பிரம்மம், அந்த குரு தத்துவம், குரு பாக்கியமா வெளியில ஒருத்தர் இருக்காரு, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லித்தராரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா குரு பிரம்மனை எப்போ சொல்றோமோ, குருவே ஆத்மான்னு சொல்றோமோ, அப்போ அந்த ஆத்மா பிரம்மம் இங்க குரு பதத்தை கொஞ்சம் பக்கத்துல வைக்கணும். வச்சு அப்போ அந்த பிரம்மம் ஆத்மா நான் தான் అనేది நம்ம நிச்சயமா உணரணும். அந்த நிச்சய ஞானத்துக்கு தான் நம்ம ஞான நிஷ்டான்னு சொல்றோம். இந்த ஆத்ம ஞானம் என்பது உண்மையா ஒன்னும் உருவாக்கல. ஆத்ம ஞானம் ஆத்மானி உருவாக்காது. ஆத்ம ஞானம் அஜ்ஞானத்தையுமே உருவாக்காது. அப்போ என்னதான் பண்றது ஞானம்னு சொன்னா, இருக்கிறது தெரிவிக்கிறது, இருக்கிறது நமக்கு தெரிவிக்கிறது, இதுதான் இருக்கு. அதனால புதுசா ஒன்றும் உருவாக்கல. நம்ம கடந்த வாரம் இந்த விஷயத்தினை விசாரணை பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த மந்திரங்களுக்குள்ள கூட நமக்கு நல்லா உபயோகப்படும். ஞாபகப்படுத்திக்கணும். இந்த 164வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, ஆத்மா అనేది శాశ్వతமானது. அது பல குணங்கள் எல்லாம் சொல்லி ஸ்வரூப லட்சணங்கள் சாஸ்திரம் விவரிக்கும். அதுல சாஸ்வதம், நித்தியம், அது எப்பவுமே இருக்க
சாஸ்வதம்னு எட்டர்னல் அப்படின்னு அர்த்தம். பிருதாரண்யக்குமோ வேற ஏதோ கிளாஸ்ல பேசும்போது அந்த எட்டர்னல் சொல்றது கூட சரியான வார்த்தை இல்லை. ஏன்னா எப்போ நீங்க ఎటర్నల్ అనే పదాన్ని ఎటర్నల్ అన్న శాశ్వతం అని అర్థం. அப்படி உபயோகப்படுத்திட்டாவே ஒரு காலம் అనేది இருக்கு, அந்த காலத்துல அப்பவும் இருக்கு, இந்த ஆத்மா வந்து அப்பவும் இருக்கு, அப்போ இப்போ எப்பவுமே இருக்கேன்னு இந்த கான்செப்ட் வந்து ஆத்மா விஷயத்துல அசல் பேசவே முடியாது, பேசக்கூடாது. அதனால வேதாந்தம் ஒரு படி மேல விவரிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, அப்ப என்ன சொல்லணும், எட்டர்னல்னு சொன்னா இங்கே கூட శాశ్వతం అనే పదం ఉపయోగப்படுத்துது. அப்போ இந்த శాశ్వతం అనే பதம் வந்து அங்க காலம் అనేది ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு ரிஃபர் பண்ணி தான் இது சொல்றோம். ஆனா உண்மையா பிரம்மத்தில் ஆத்மத்தில் காலம் என்பது இல்லை. அப்போ என்ன சொல்லணும், ஒருவேளை சொல்லணும்னா கால ரஹிதம்னு சொல்லலாம், காலாதீத்தம்னே சொல்றோம். பட் இப்ப அது கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்றோம் அந்த வார்த்தை. டைம்லெஸ், பிரம்மன் ஆத்மா டைம்லெஸ். அப்போ காலத்தை எடுத்து தூக்கி போட்டாச்சு. ஆனா இங்க శాశ్వతం అనే వర్డ్ அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா எட்டர்னல் தான் சொல்லணும். இது ஒன்லி ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் சேக். இங்க இருந்து இதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இதுக்கு இவ்வளவுன்னா ரெண்டு பொருள் காட்டி இதுல இருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்கணுமே, பட் ரெண்டு இல்லையே. அந்த சாஸ்வதத்துவம் எட்டர்னிட்டி அது எப்படின்னா உதாரணம் கொடுக்கிறாரு. புஷ்பத்துக்கு எப்படி வாசனை மனம் கொடுக்கிறது, அதோட சுவாவம். ஜலம் சீத்தளமா இருக்கும், சாதாரண ஜலம். உஷ்ணம் சூடா இருக்கும், அது அதோட சுவாவம் தானே. அதுபோல் இந்த శాశ్వతత్వం అనేది அதே மாதிரி தான். இங்க கூட பாத்தீங்கன்னா இப்போ சீத உஷ்ணம் అనేది ஏன் சொல்றோம்னா ஒரு ஜலம் மட்டும்தான் இருக்கு, உஷ்ணம் అనేది இல்லைன்னு வச்சுக்கோங்க. சீத்தளம் மட்டும்தான் இருக்கு, சம்மரே வரலன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார் நல்லா இருக்கும், சிவராத்திரி வரல இன்னும் சம்மர் இப்படி இருக்கு நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்காது, நினைச்சு விட்டா என்ன. இப்ப இந்த உதாரணம் ஆத்மக சாஸ்வதமும் இது சொல்றாங்கன்னா புரியணுமே. ஏகமனு சொல்லும் போதுதான் அது கால ரஹிதமும் சாஸ்வதமும் சொல்ல முடியும். இங்க இப்போ சீத்த உஷ்ணம் இது துவந்தங்கள், இது ரெண்டு இருக்குல்ல, கம்பேரிசன் இருக்கு. அப்போ ஜலம் சீத்தலம் மட்டும்தான் இருக்கு, ஜலம் மட்டும்தான் இருக்குன்னா ரிஃபரன்ஸ் பாயிண்ட் உஷ்ணம் అనేది இல்லைன்னா இது பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதோட சுவாவம் என்ன, அதுதான். ஆத்மா பற்றி சொல்லும் போது அப்படிதான், அதோட சுவாவம் வந்து எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லல, அது அதேதான் சாஸ்வதம். என்ன உதாரணம் ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும், அது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். சரி, அந்த மாதிரி 3 உதாரணம் கொடுத்தாரு. கந்த ஸ்வபாவம். நேற்றுக்கு நம்ம பேசின விஷயத்த நீங்க ஞாபகம் படுத்திட்ட. நேற்றுக்கு என்ன, பார்வை అనేది பார்க்கிற சக்தி అనేది வந்து அது எதுக்குமே ஒத்துக்கல அப்படியெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா நேற்றுக்கு. நேற்றுக்கு நிறைய பேர் அப்புறம் கேட்டிருக்கீங்களே இல்லையோ தெரியல. அது அதாவே இருக்கு, பார்க்கிற சக்தி అనేది பார்க்கறது ரூபம். அதுக்கு ஏதாவது ரூபம் இருக்கான்னு கேள்வி கேட்டேன் நான். பார்க்கிற சக்திக்கு எல்லா ரூபங்களும் பார்க்கறது, அதுக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? அது அரூபம்,
அரூபமா இருக்கிற பார்க்கிற சக்தி எப்படி எல்லா ரூபங்களையும் தெரிஞ்சுக்கிறது? அதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். எல்லா பஞ்ச இந்திரியங்கள், மனசு, புத்தி. எதுக்கு இது சொல்றோம்னா, அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு டீசைஃபர் பண்ணி வந்தாதான் அப்போ நானு தோணுற இந்த ஆத்மான்னு சொல்றது நானே தோணுறது எனக்கு. அது எது கூட சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் காட்டுறது, தோற்றம் இல்லையா? இனி நேற்றுக்கு விஷயம் நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் இப்போ நான் ரிவைஸ் பண்ண ரொம்ப ஆயிடும். ஆனா அதுக்கு ரொம்ப ரிலேஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டேன். நேற்றுக்கு பேசினது அதுக்கு போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க் போல் கடைசியாக ஸ்வேதாசகர் உபனிஷத்துல கடைசியாக இது சிந்திச்சு வரலாம்னு சொன்னது நேற்றுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். சரி, அடுத்ததாக 165வது ஸ்லோகத்தில் இன்னொரு திருஷ்டாந்தம் உதாரணம் கொடுத்துட்டு பகவான் சொல்றார். யதா நிஜ ஸ்வபாவேன குண்டல கடகாதயः சுவர்ணத்வேன திஷ்டந்தி ததாஹம் பிரம்ம சாஸ்வதம். இங்கதான் திரும்பி மகா வாக்கியம், இன்டைரக்ட்லி மகா வாக்கியம். நேத்தி கூட நமக்கு அப்படி இன்டைரக்டா 2 ஸ்லோகங்களுக்குள்ள மகா வாக்கியம் இருந்தது. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறாரு, நமக்கு கொஞ்சம் புரிஞ்சது. ஆனா இந்த உதாரணத்துல இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல கிளாரிட்டி வரும். எப்படி என்ன கொடுக்கிறாரு? எப்படி ஆபரணங்கள் பலதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு ரூபம், ஒரு நாமம் இருக்கு. தங்க கடைக்கு போனா, தங்க மாளிகைக்கு அங்க பார்த்த உடனே ஷோகேஸ்ல முதல்ல நமக்கு எல்லாம் அந்த வெரைட்டி, அதோட ரூபம், அதோட நாமம், இதேதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வெயிட் பார்க்க சொல்றோம், விலை சொல்றோம், அதெல்லாம் இருக்கு. ஆனா திருஷ்டி எங்க இருக்குன்னா ரூபம் மேல நாமம் மேல இருக்கு அட்ராக்ஷன் எல்லாம். இங்க என்ன சொல்றாருன்னா, குண்டல கடகாதயன்னா காது கம்மல், கைக்கு போடுற வளையல்கள், முதலான இந்த ஆபரணங்கள் எல்லாமே கூட நிஜமா பார்த்தா அது எல்லாமே எதோட நெரும்பி ஃபில் ஆகி அது இருக்கிறதே காரணம் நிஜஸ்வபாவேன சுவர்ணத்வேன திஷ்டதி. நிஜமா அது தங்கம், எல்லா ஆபரணம் தங்கம் தான். மேல சொன்ன சாஸ்வதத்துக்கே இன்னொரு உதாரணம் இது. அதனால இந்த ஸ்லோகத்திலையும் சாஸ்வதம் பதம் இருக்கு, வார்த்தை கடைசியில. இப்போ ஆபரணங்கள் நாமரூபங்கள் அத்தனை இருக்கிறதுனாலயோ, அது எல்லாத்தையும் திரும்பி இல்லாம செஞ்சதுனாலயோ, புதுசா உருவாக்குனதுனாலயோ சாஸ்வதமா இருக்கிற தங்கம் அது எப்படிதான் இருக்கு? இப்ப அந்த தங்கத்துக்கிட்ட போய் கேட்கிறோம், ஓகே நினைச்சுக்கிறோம், கதை தானே, எல்லாரும் சொல்லலாம். தங்கம் நீ தங்கம் தானே, நல்ல தங்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கம்மல், வலைகள், மோதிரம் இப்படி எல்லாம் இருக்கு பாத்தியா, உன்னை திரும்பி எப்படி உருக வச்சு இப்படி எல்லாம் செஞ்சு உன்னோட ரூபம் நாமம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா தங்கம் என்ன பதில் சொல்லும்? நம்ம கூட சேர்ந்து கவலைப்படுமா? ஏ மம்மி
அந்த மாடல் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், ஏன் அது வாங்கிட்டீங்க? ஏன் மம்மி அந்த மாடல் தான் எனக்கு வேணும்னு அது கொண்டு போய் திரும்பி மாத்திட்டீங்கன்னு இவங்களெல்லாம் சண்டை போடுவான் பொண்கள். தங்கத்துக்கிட்ட போய் கேட்டா அதுக்கு ஏதாவது இந்த பாஷை புரியுமா, அதுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? உதாரணம் ரொம்ப இழுசு. அந்த தங்கம் யாருன்னா பிரம்மமான நானு. பாருங்க 2வது வரியில அதே போலன்னா அந்த ஆபரணங்கள் எல்லாத்துக்குள்ள இருக்கிறது தங்கம் தான். அது எப்பவுமே தங்கம் தான், சாஸ்வதமா தங்கம் தான். ஆதி போல் அகம் பிரம்மா, அதான் மகா வாக்கியம். பாருங்க, அந்த அகம் வார்த்தை கொண்டு வந்தனால அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு டீச்சிங். நான் அதானே ஆரம்பிச்சேன், குரு பிரம்மா ஆத்மா அப்படிலாம். பிரம்மா, அந்த பிரம்மா அகம் பிரம்மா அப்படின்னு உபதேசம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தத்துவமசி, நீ அது நீ அதுதான் அப்படின்னு குரு சொன்னதுக்கு பிறகு கேட்டு நிறைய வாட்டி புரிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட் எனக்கு புரிஞ்சு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஃபுல்லா சொல்லாம அகம் பிரம்மா அஸ்மி, அதேதான். அகமன்னாவே அஸ்மின்னு வரும். அகம் பிரம்மா, நான் பிரம்மா, நான் பிரம்மனாவாதான் இருக்கின்றேன். அஸ்மியன்னா ஆம். சாஸ்வதம். அதான் அடிக்கடிக்கு சொல்றோம் இல்லையா, நம்ம புரிஞ்சாலும் புரியலன்னா நம்ம பிரம்மன் தான், நம்ம ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலைன்னாலும் பிரம்மன் தான். இப்போ நீ அஜ்ஞானியா இருக்கேன்னு முதல்ல சாஸ்திரம் சொல்றதை, அப்ப அந்த அஜ்ஞானம் என்ன? அஜ்ஞானம் இருக்கும்போது நீ பிரம்மன் இல்லையா? நீ பிரம்மன் தான். நீ எப்பவுமே பிரம்மன் தான். அது தெரிவிக்கிறது தான், அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேர் தான் ஞானம். தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நானும் உடம்பு இல்லையா, உடம்பு நினைக்கிற அஜ்ஞானம் போயிடுச்சு. அவ்வளவு தவிர பிரம்மம் எப்பவுமே இருக்கு, இருக்கிறது எப்பவுமே இருக்கு. அதுக்கு பேரு தான் சாஸ்வதம். இதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அதனால திருஷ்டி இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவாரு, இது எப்படி உறுதி நிஷ்டை பண்ணிக்கணும். அதுக்கு மறுபடியும் இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு சொல்றாரு, ஸ்வயம் ததா விதோ பூத்வா ஸ்தாதவ்யம் யத்ர குத்ரசித் கீட்டோ ப்ருங்க இவ தியானாத் யதா பவதி தாத்ருஷஹ. வேதாந்த சாஸ்திரத்துல சொல்ற ஒரு பிரபலமான பாப்புலர் ஒரு திருஷ்டாந்தம், பிரமர கீட்டக நியாயம். அந்த 2 வார்த்தை அதுல இருக்கு. கீட்டகம்னா லார்வா. முதல்ல முட்டை வச்சாச்சு, முட்டை அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஒரு சின்ன புழு போல் இருக்கு. அந்த புழு லார்வான்னு பார்த்தா இது பட்டர்ஃப்ளை ஆகுமா, இது அந்த பம்பிள் பீனா, அது மாதிரி ஆகுமா? இது கலரு கிடையாது, விங்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் கிராலிங், அதையும் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப திறமையா எங்கோ நம்ம எல்லா பிளக் பாயிண்ட்ல மண்ணு வச்சு எல்லா வீட்டுல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம இருந்தவங்கன்னா உடனே அதுக்கு எப்படி தெரியுமோ, மண் எல்லாம் வச்சு முதல்ல ஒரு சின்ன ஓட்டை வச்சு அதுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடும். அப்புறம்
ஆனா அப்பப்போ பார்த்துக்கிட்டு போகும். இப்போ இங்க சொல்றது நம்ம வீட்டுல பாக்குற அப்படி இல்லை. ஒரு இது அப்பப்போ பார்த்துட்டு அது அங்கே கூட சில வாட்டி நின்று இருக்கும். உள்ள இருக்கிற அந்த சின்ன புழு அதுக்கு வச்சதுக்கு அப்புறம் உள்ள அது கொஞ்சம் லார்வா ஆயிடுச்சு, அது புழு ஆயிடுச்சு. புழுவானதுக்கு அப்புறம்தான் இது மூடிட்டு போகும் தவிர முன்னாடி கொஞ்ச நேரம் அது இருக்கும், வந்து பார்க்கும். புழு அது இன்னும் அவ்வளவு மூவ் ஆகல. அதனால கொஞ்ச நேரம் இது மூவ் ஆகி வெளியில கீழே விழுந்துருவோம். அதனால அது அங்கே உட்கார்ந்துட்டு அங்கங்க மூவ் ஆகாது, குத்தும். சாகர மாதிரி குத்தாது, லைட்டா குத்தும். நீ என்ன போல்தான், நீ பிரமரம், சரியா? அது தூங்கி போச்சுன்னா தூங்காது, தியானம் பண்ணு. இப்போ சீக்கிரமா பிரமரம் ஆகணும், என்ன போல் ஆகணும் அப்படின்னு ஒரு இமேஜின். அது நிஜமா என்ன சொல்லுமோ என்ன பேசுமோ. ஆனா இங்க அதுதான் குரு இந்த வண்டு போலாமா சிஷ்யன் குச்சிட்டு நீ பிரம்மம், ரொம்ப தூங்கி போகாத, மனசு அங்கேங்க போக கூடாது, நீ பிரம்மம். இது குத்தி 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 சொல்லு. அது கீட்டகம் உள்ள புழு அதே நான் திரும்பி மறந்துட்டா தூங்கிட்டா அது குத்தும். பிரமரம் குத்தும். அதனால அந்த பயத்தோட நானும் பிரமரம் தான், நானும் பிரமரம் சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்குள்ள அது ரூபமே மாறி போயிடும். மாறி போய் விங்ஸ் அதையும் பறந்து போயிடும். அதுபோல் கீட்டக பிருங்க இவ, அதுபோல் தியானம் பண்ணணும்ன்றாரு. யதா கீட்டக பிருங்க இவ, யதா கீட்டக பிருங்க இவ பவதி தாத்ருஷ. அது எப்படி புழு கூட அந்த பட்டர்ஃப்ளை போல் மாதிரி ஆயிடுது, வண்டு போல் ஆயிடுது. அதுபோல் ஒருத்தனும் ஸ்வயமா குரு சொல்லி கொடுக்கிறாரு, நிறைய சொல்றாரு, நிறைய நாள் சொல்றாரு, உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்வயம் மேல சொன்ன 2 உதாரணங்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இப்ப இங்க குரு பண்ண உபதேசம் கேட்டுக்கிட்டு, அகம் பிரம்மன்னு சொன்னார் மேல, அதுதான் மந்திரம். ததா ததா అనేది மேல இருந்து எடுத்துக்கணும். அங்க சொன்னது போல் நம்ம அந்த பிரம்மஸ்திதிலேயே பிரம்ம ஞானத்திலேயே ஸ்தாத்தவியம், ஸ்திரமாகணும். அதுக்குதான் ஞானனிஷ்டன்னு சொல்றோம், சரியா? எத்திர குத்திரச்சித் ஸ்தாத்தவியம், எத்திர குத்திரச்சித்துன்னா எப்பவுமே எங்க இருந்தாலும், எந்த உடம்பு எந்த நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த காலமாவது எந்த இடமாவது உடம்பு எந்த நிலை வஸ்து அதன இப்படி இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தா, அப்புறம் என்ன பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா வானப்பிரஸ்தனா சன்னியாசனா, எத்திர குத்திரச்சித் எங்க இருந்த வேறெவர் யூ ஆர் யூ கேன் இந்த ஞான நிஷ்டையில இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம், சரியா? பதத்துக்கு போன ரொம்ப விவரிக்கிற போது இருக்காரு, அதனால எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிட்டேன். அதனால இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னார், இங்க சிவபெருமாள் சொல்றாரு, ஒரு உபனிஷத்து சொல்றது, சாந்தோக்கியத்திலோ குரு ஸ்வேதகேதுக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ நான் இது இதுதான் எனக்கு ஜபம், இதுதான் மந்திரம், இதுதான் சிந்தனை. யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா.
அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்கணும் சிந்தனை. இங்க நடுவில் என்ன ப்ராப்ளம், அது அப்படி இருந்துட்டு அது மட்டும் போதுமா అని சந்தேகம் வருதே மனுஷனுக்கு. மிச்சம் ஏதாவது நீ பண்ணினவன்னா இந்த உடம்பு உயிரோடு இருக்கிறது சாப்பிடு, உடம்பு காப்பாத்துக்கு துணி கட்டுக்கோ, சாப்பாட்டுக்கு துணிக்கு தங்கறதுக்கு வேண்டிய பணத்துக்கு சம்பாதிச்சுக்கோ. அதுக்கு மீறி நீ வேற எந்த விதமான சாதனையும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது நீ சாதிக்கிறதுக்கே உனக்கு என்பாடு உண்பாடு ஆயிடும். இதெல்லாம் தாண்டி வருது. அதுக்கப்புறம் நான் வேற இன்னொரு சாதனை பண்றேன், அது பண்றேன்னு தேவையில்லாம போய் மாட்டிக்காது. அதனால இது ஏதோ ரொம்ப எடுசா இருக்கு, என்ன நான் தெரிஞ்சுக்கணும்ன்றாரு, சொல்றாரு. நான் கேட்டதுனால சும்மா நான் பிரம்மன் ஆயிடுவான்னு என்ன? இதெல்லாம் மனசு பண்ற தகராறு. அது இப்படி சொல்லி கொடுக்கும் நமக்கு. ஏன்னா பழக்கத்தினாலையும் அதோட சுபாவத்தினால. அதனாலதான் நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மைண்ட். மனசு என்ன சொல்றதே கேட்காது, சாஸ்திரம் குரு என்ன சொல்றாருன்னதே கேளு. அதுக்கு முக்கியத்துவம் கொடும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஆனா ரொம்ப சிம்பிளா உதாரணம் வச்சு இப்படி வச்சு சாஸ்திரம் உபதேசம் எத்திர குத்திரச்சித்தனை சொல்றது சகஜமா இன்னொரு விதமா ஏனக்கேன பிரகாரேன, அப்படியோ இப்படியோ எப்படியோ நீ பிரம்மனை சிந்தனை பண்ணிட்டு இருப்ப. ஒரு வாரமா இந்த வார்த்தை அடிக்கடிக்கு வருது எல்லா கிளாஸ்லயும். ஏன்னா பிருகதாரண்யகத்திலையும் அந்த ரிஷி அதான் சொல்லி அவரோட அனுபவம் இப்படிதான் சொல்றாரு. நம்ம அப்படின்னு குளூரலாவே சொல்றாரு. எப்படியோ நம்ம இதை அடைஞ்சிட்டோம். அப்ப அடையிலேருந்து எவ்வளவு நஷ்டமா இருக்கும், மகதீ வினஷ்டி அப்படின்னு அந்த ஆனந்தத்தோட அவரோட அனுபவத்தை நீ சொல்ற. தெரிஞ்சுக்காம இருந்து எவ்வளவு சுத்திட்டு அலைஞ்சிட்டு லோகத்துல துக்கம் அதிகன்னு தெரியும், இன்னொரு சரீரம் வெட்டி இதெல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு, பூர்ண நிறைவு, திருப்தி, ஆத்தியந்திக திருப்தி, ஆத்தியந்திக துக்க நிவೃತ್ತಿ, ஆத்தியந்திக சுக. ஆத்தியந்திகன்னா போகாத துக்கம் ஃபுல்லி, ஆத்தியந்திகம் ஃபுல்லி துக்கம் ஃபுல்லா போயிடுச்சு, ஆனந்தம் ஃபுல்லா இருந்துச்சு, கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். அதனால ஏன பிரகாரினா எப்படியோ ட்ரை டு இது புரிஞ்சுக்கோ, இது எடுத்துக்கோ, இந்த எடுத்துக்கோ, மறுபெருமா இப்படியும் கேளு, நீயே கொஞ்சம் சொன்னது படிச்சு ஞாபகப்படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் உட்காரு, சிந்தனை பண்ணும், ரிகலெக்ட் பண்ணும். 4 ஸ்லோகங்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் பகவத்கீதை ஏதோ கொஞ்சம் அப்படி படி. தூக்கம் வருதான்னா அப்புறம் சப்தமா படி. எப்படியோ இதுலயே இரு அப்படியே நடக்கும். இல்லைன்னா வேற என்ன சொல்றோம் பொதுவா, இது கஷ்டம் தான். அப்படி நான் பிரம்மன் சொல்றது ஈஸ்வரன் மேல கூட டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு நேற்றுக்கு 5வது கிளாஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கீங்க. கஷ்டமா இருக்கு, ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சரி, கஷ்டமா இருக்கும், அவ்வளவு சுலபமா இருக்காது. தேசிகோக்தேன் அகம் பிரம்மாஸ்மி, என குரு சொல்றார் நான் பிரம்மம், நிச்சயம் எனக்கு தெரியாது. அங்கதான் சரணாகதி வேணும். சரணாகத்தின குரு காலு பிடிச்சிட்டு அப்படி நமஸ்காரம் பண்றது இல்லை, உள்ளன்னு சொல்லணும், சுவாமி நீ சொல்றதெல்லாம் சத்தியம்தான்,
ஆனா எனக்கு இன்னும் நல்லா மெச்சூரிட்டி கொடுத்துட்டு என்னை சுத்தப்படுத்திட்டு எனக்கு அது புரியுற போல் செய்யுங்க அப்படிதான் பிரார்த்தனை பண்ணு, வேண்டிக்கோ. வேற என்னென்னமோ வேண்டிக்கிறோம் இல்லையா? எனக்கு ஞானம் வரணும், அது வேண்டி அப்பப்போ கேட்பேன் இல்லை நான். நமக்கு தெரிஞ்சப்பறம் சின்ன வயசுல இருந்து கடவுளை வழிபடுறோம் ஏதோ ஒரு விதமா. இப்போ அது எனக்கு என ஸ்வரூப ஆத்ம ஞானம் கொடு అని கேட்டோமா? மேபி இங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பழகிட்டோமோ என்னமோ தெரியல. இல்லைன்னா இந்த ஞானம் அதெல்லாம் இல்லை. பகவான் நீ தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் அவங்கவுங்களை கேட்டுக்குங்கோ. நானு ரொம்ப வருஷமா அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். யாரும் இருக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், என்ன பண்றோம்? நீதான் வேணுமனி கேட்கறதுக்கு பகவானுக்கிட்ட யாரும் போறதில்லை. நீ யாரு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் எனக்கு வேணும், அந்த அறிவு எனக்கு பிரசாதிக்கணும் అని யாரும் கடவுள்கிட்ட போறதில்லை, நம்ம கொஞ்சம் பேர் தவிர. சொல்லிக்கலாமா? நம்ம இந்த லிஸ்ட்ல போட்டுக்கணும். ஏன்னா குரு நினைச்சுக்கிறாரு, இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இவ்வளவு நாள்ல சொல்லிட்டு இருக்கேன், புரியாம ஏத்துக்காம இருப்பாங்க, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொல்லுவார். சரி, அடுத்தது இந்த பிரம்மர கீட்டகம் உதாரணம் சொன்னா பொதுவா இன்னொன்னு సంస్కృతంలో యద్ భావం తద్భవతి, இந்த அம்மா ப்ரொஃபைல்ல வச்சிருக்காங்க. அந்த நீ என்ன திங்க் பண்றியோ அது நீ ஆயிடுவே. நீ துக்கி 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 எனக்கு சம்சாரம் கஷ்டம் அப்படிதான் இருப்பேன். நான் சுகஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் நினைச்சா அப்படிதான் அதுதான் பிரம்மர கீட்டை. யத் பாவம் தத் பவத், வாட் எவர் யூ திங்க் தட் யூ பிகம். అది வச்சுதான் நீ ஹையர் கோல் வச்சுக்கோ, இது அச்சீவ் பண்ணணும்னு. இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ, அதை வச்சுக்கோ. இப்படி நானும் இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாங்கணும் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒர்க் பண்றது. அப்ப சாதிக்கிறேன், நிறைய பேர் சாதிக்கிறாங்க, நிறைய பேர் சாதிச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் என்னடா பண்றது, எல்லாருமே மெடிக்கல் காலேஜ்ல இடமே இல்லையான்னு அவங்க திரும்பி ஒரு ஃபில்டர் வச்சு அங்க 110 வைப்பான். நீ ஃபார்வர்டு காஸ்டா போச்சுக்கோ, உனக்கு கிடையாது. நீ 99 வாங்கினாலும் கிடையாது. அது ஒண்ணு. வேற என்னென்னமோ இருக்கும். அப்புறம் கேர்ள்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ், பாய்ஸ்க்கு இல்லை. கஷ்டம் தானே, செலவாண்டு வருத்தி போயிடுவான். அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி ஏதோ அப்படி ஒன்று போகணும். நேச்சுரல் காம்படிஷன் வரும்போது எல்லாம் இருக்கும். சரி, 167 குரு தியானம் ததா கிருத்வா ஸ்வயம் பிரம்மமயோ பவேத் பிண்டே பதே ததா ரூபே முக்தாஸ்தே நாத்ர சம்சயः. தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி இப்ப சொன்ன இல்லையா, குரு சொல்றார் நான் பிரம்மம். அதனால நான் சொன்ன நான் சொல்லல, அது ஆல்ரெடி முன்னாடி பெரியவர் சொல்றது. அது சொன்னனால இப்போ சிவபெருமான்
அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆமா ஆமா கரெக்ட் தான், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அத்திர ந சம்சய, எங்க அங்க ஒரு சந்தேகம் கிடையாது. எதுல யத்பாவம் தத்பவதி தேசுகோக்தேன் அகம் பிரம்மாஸ்மனி, இதுல சந்தேகமே கிடையாது. நாத்திர சம்சய, நீ முக்தன் ஆயிடுவே இந்த ஜன்மத்துல இந்த சரீரம் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே. எப்போ மேல சொல்லிட்டேன், எப்போ ஒருத்தனை அங்க யதா யதான்னு வந்துச்சுங்க, ததா மேல சொன்னது போல் அந்த விதமா குருவுடைய தியானம் யாரு ஒருத்தனோ பண்ணுவானோ அவனு ஸ்வயம் பிரம்மமயா பவதி, அவன் பிரம்மன் ஆயிடுவான். உபனிஷத்து சொல்றது பிரம்மவிது பிரம்மைவ பவதி. பிரம்மன் ஜானன் பிரம்மையேவ, பிரம்மன் தெரிஞ்சுக்கணவனும் இது கிளிப்பு అని தெரிஞ்சுக்கிறதுனால நான் கிளிப் ஆக மாட்டேன். அது நாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் நாய் ஆக மாட்டேன். நல்ல வேலை, தேங்க் காட். எல்லாமே இப்படிதான். நான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கினால் நான் கம்ப்யூட்டர் ஆக மாட்டேன், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சதுனால கெமிஸ்ட்ரி ஆக மாட்டேன், எதையும் ஆக மாட்டேன். ஆனா இங்க நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதே நீ பிரம்மம் ஆயிடுவே. அதனால அந்த தெரிஞ்சுக்கிறதே விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா வேதாந்தத்தில். ஆனா துரதிருஷ்டம், வேதாந்தம் கேட்டுட்டே கூட அதையுடைய முக்கியத்துவத்தின் உணராம இருப்பாங்க நிறைய பேரு நிறைய நாள். அதனால நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், கச்சிதமா தெரிஞ்சுக்கணும், ஷூர்லி அப்படின்னு நிறைய இடத்துல அந்த எம்பசிஸ் கொடுத்துட்டு சொல்லும் சாஸ்திரம், குரு நிச்சய ஞானம். அதனாலதான் இங்க அந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன். குரு தியானம் பண்ணா பிரம்மம் ஆயிட்டானான்னு இப்போ கிளியர் ஆகும் எல்லாமே. நான் இவ்வளவு நாள்ல இப்போ கூட குரு இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு அயம் நானு అనేది இங்க கிளியர் விவரணம். குரு தியானம் ததா கிருத்வா, மேல சொன்னது போல் ஏதோ விதமா இப்படி அந்த குரு இடத்துல பிரம்ம தியானம் ததா கிருத்வா இருக்கணும். ஏன்னா அப்பதானே நான் பிரம்மன் ஆக முடியும். பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தின் உபனிஷத்து சொல்லும் போதும் இப்பதான் எக்ஸாம்பிள் காட்டிட்டார். கிளிப்பு தியானம் கிருத்வா அகம் கிளிப்பு பவதி. அதே போல் குரு என்ன வெளியில இருக்கார் இல்ல சார், குரு வெளியில இருக்கிற நீ பாக்குற உனக்கு உபதேசம் பண்ற குரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன், நீயும் இருக்க மாட்டேன். அதனால குரு தியானம் இது போட்டு பிரம்ம தியானம். ஏன் ஆக்சுவலா குரு அப்படின்னா யார் இந்த சத்து பத்தி சத்குரு அண்ணாம். அதனால இந்த சத்தியம், இந்த ஞானம், இந்த அறிவு, எந்த அறிவு which is immanent and transcendent. எந்த அறிவு ஒரே ஒரு சப்ஜெக்ட் பத்தி சொல்றதோ. நேற்றுக்கு வார்த்தைகள் இதெல்லாம், நேற்றுக்கு என்ன சொன்னோம், சப்ஜெக்ட் అనేది ஒண்ணே ஒண்ணுதான், நான். அந்த நான் ஒருத்தனும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியும் என்றால் அதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, ஆக்சுவலா அதெல்லாம் ஆப்ஜெக்ட். எனக்கு அது தெரியாது, இந்த சப்ஜெக்ட் தெரியாது, தெரிஞ்சதுன்னு சொல்ற
தெரியாதுன்னு சொல்ற அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நிஜமா சப்ஜெக்ட் இல்ல. தெரிஞ்சுக்கிற 4 சப்ஜெக்ட் அதெல்லாம் ஆப்ஜெக்ட். யாருக்காவது கொஞ்சம் நல்ல விவரணம் வேணா நேற்று இது கேட்கணும். இந்த விஷயங்கள் அங்க வந்ததை இப்ப இங்க கிளியர், ட்ராக் இஸ் கிளியர். யாரு குரு தியானம் பண்றாரு அவனு ஸ்வயம் பிரம்மமயம் பவேத் அப்படி சொல்லி கீழே 2வது வரியில சில புது வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. பார்வதி கன்ஃபியூஸ் பண்ற, நமக்கு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் அதே விதமா పిండத்தினை పదத்தினை ரூபத்தினை ಮುಕ್ತರುಗಳ ಪಿಂಡತ್ತಿಲ నుండి పదத்தில నుండి రూపத்தில నుండి ముక్తనాయుడువానో முக்தாக யார் முக்தர்களாகிறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் தி பிண்ட பத ரூபா. அப்ப அவன் கண்டிப்பா பிரம்மமயம் ஆயிடுவான். இந்த முக்தாகன்னா இந்த 3த்திலிருந்து யாரு விடுவிக்கப்பட்டாங்களோ, மேல சொன்னபடி குருன்னு தியானம் பண்றாங்களோ அவன் பிரம்மம் ஆயிடுவான். பிரம்மம் புதுசா ஆகல, பிரம்மன் நானும் அது தெரிஞ்சுக்குவோம். இது முன்னாடி தெரியாம இருக்க, அவ்வளவுதான். என் அறிதல். உடனே இப்படி எல்லாம் பேசிட்ட எல்லாரும் கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? பார்வதி தேவிக்கு கன்ஃபியூஷன் சந்தேகம் வந்துச்சு. என்ன புது வார்த்தைகளை லோகப்படுத்துறாரு திடீர்னு. கிருஷ்ணர் அப்படியே பகவத்கீதையில அப்படி சொன்னதுனால 6வது அத்தியாயம் கடைசியில 7வது அத்தியாயம் கடைசியில் 8வது அத்தியாயத்தில் அந்த கேள்விகளோட தொடங்கிச்சு. பிரம்மா, அத்தியாத்மம், அதிதைவம், அதிபூதம், ஃபைரிங் கிருஷ்ணா வேர்ட்ஸ். அப்ப அது என்ன, அதெல்லாம் என்னமோ சொல்லிட்டீங்க, அது எல்லாரும் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. அதுபோல இங்க பார்வத்யுவாச்ச பிண்டம் கிம் து மகாதேவ பதம் கிம் சமுதாஹ்ருதம் ரூபாதீதம் ச ரூபம் கிம் ஏததாக்யாஹி சங்கர. ஓ சிவபெருமானே, பகவானே, மை டியர் ஹஸ்பண்ட், ஏ சங்கரா, கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எல்லாத்தின் பற்றி. ஆக்கியாகி ஏத்தது என்னது? பிண்டமன் என்ன மகாதேவா, பதமன் என்ன, அது எல்லாத்தினை பற்றி விவரிச்சு சொல்லுங்க. சங்கரர் யூஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ரா வேற கேள்வி கேட்கிறான். ரூபம் என்ன, அவர் 3 தான் உபயோகப்படுத்திட்டாரு. ஆனா இங்க அம்பாள் நீங்க 3 சொல்லி என்ன சொன்னீங்க, யாரு முக்தர்கள் ஆயிடுறாங்களோ அது எல்லாத்துல இருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு விடுவிச்சதுக்கு அப்புறம் அப்போ ரூபாதீதம் అనేది என்னன்னு கேட்கிறார். வாட் இஸ் த டிரான்செண்டிங் திங் பியாண்ட்? சங்கரர் அந்த ரூபாதீதம் అనేది சொல்லல, பட் அம்பாள் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், சிஷ்யர் புரிஞ்சுக்கிட்டா. அப்போ இந்த 3 தாண்டி ஏதோ இருக்கணும். ஆக்சுவலி பிண்டாதீதம் பதாதீதம்னு கேட்கணும். 3த்துக்கு பதிலா ஒரே ரூபாதீதம் என்ன, இது 3 தாண்டினதுக்கு அப்புறம் அது ஏதாவது இருக்கா? So he asked 4 questions. Sri Mahadeva Uvacha
पिण्डं कुण्डलिनी शक्तिः पदं हंसमुदाहृतम् रूपं बिन्दुरिति ज्ञेयम् रूपातीतं निरञ्जनम्. இந்த பதங்கள் பொதுவா வேதாந்தத்திலோ உபயோகப்படுத்துற பதங்கள் இல்லை. நானும் இவ்வளவு வருஷமா இவ்வளவு ஏதோ சொல்லி 10வது உபனிஷத்து எல்லாம் போயிட்டு பகவத்கீதை முடிச்சாச்சு. எந்த பிரகரண கிரந்தத்துல சங்கரராவது, எந்த சங்கரர், நம்ம கேரள சங்கரர் இந்த பதங்களை உபயோகப்படுத்தினது இல்லை. இதெல்லாம் யோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதங்கள். அதனால இப்போ அங்க இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம, ஏன்னா நம்ம யோக சாஸ்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேதாந்தத்துக்கு யோகா கொஞ்சம்தான் பிரயோஜனப்படும். அதனால இந்த பாஷை இதெல்லாமே நம்ம அங்க சொன்னது அப்படி எடுத்துக்கிட்டா கன்ஃபியூஷன் ஆகும். முக்கியமா சங்கரர் இப்படி பார்வதிக்கு பண்ண உபதேசங்கள், சிலதெல்லாம் யோக விஷயங்கள், இதெல்லாமே கூட தனித்தனியா புஸ்தகங்கள் இருக்கு. அதிலும் எல்லாமே கூட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும். சக்கரங்களை பத்தி வரும், நாடிகளை பத்தி வரும், எதெல்லாம் வரும். ஆனா வேதாந்தத்துல ஆழமா ஈடுபடுறவங்களுக்கு அது முக்கியம் இல்லை. அது இருக்கு, அந்த சப்ஜெக்ட் அந்த வடி இருக்கு. ஆனா அது ஞானம் கொடுக்காது. அது வேற என்னென்னமோ கொடுக்கும். வேற லோகம் கொடுக்கலாம், வேற உனக்கு சித்திகளை கொடுக்கலாம், அப்புறம் உனக்கு நிறைய ஆயுஷ் கொடுக்கலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனா பிரம்ம ஜானம் கொடுக்காது. நீ அது பண்ணி அங்க ஞான மார்க்கத்துக்கு டைரக்ஷன் நீ மாத்திட்டு வந்தா உனக்கு பிரம்ம ஜானம் பிராப்தி. அது உன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிச்சு. உனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சக்தி, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, அதெல்லாம் வந்துடும் யோகா பண்ணதுனால. அது வச்சு இப்படி வந்தா பரவாயில்ல, இல்லைன்னா எங்கோ போயிடுவேன். அதனால நான் வேதாந்த பரமா இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். தெரியாது அந்த குண்டலினி அనే பதத்தினை நம்ம யோக சாஸ்திரத்திலோ ஹடயோகத்திலோ சொன்னது போல மூலாதார சக்கரம் அங்க 2 சுத்தி ஒரு பாம்பு போல தூங்கிட்டு இருக்கும். இந்த கதையெல்லாம் நம்ம என்ரைஸ் பண்ண வேண்டாம். இது மாயா, திரிகுணாத்மிகா மாயாக பேரு குண்டலினி. இல்லைன்னா மாற்றி சொல்றேன், அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். அதனால சக்தின்னு கொடுத்திருக்காங்க. சக்தி அண்ணாவே சக்திமானுடைய சர்வெண்ட். சக்தி அங்க இருக்கும், சக்திமான் கட்டிருக்கு. ஸோ பிரம்மனுடைய பொட்டென்ஷியல் இன்னர் பவர் இஸ் கால்டு மாயா சக்தி. அதேதான் தனியா இங்க வரும்போது இப்படி வேலை பண்ணும். இல்ல இந்த குண்டலினி அது ஜீவாத்மான்னு சொல்லலாம். அதனால நீங்க அங்க கொடுத்த ஏதாவது விவரமும் அது கொடுத்திருந்த ஏதாவது அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டும். சரி, அடுத்தது பதமன்னா ஹம்ச ஹிருதாகிருதம் அப்படின்றாரு. இந்த இடத்துல இந்த வார்த்தை எடுத்துக்கும் போது ஹம்ச అనేది ஜீவனுக்கு கூட இன்னொரு பேர் ஹம்ச. அப்புறம் ஞானிக்கு பேரு கூட ஹம்ச. పదత్ని హంస అని சொல்லப்படுறது. రూపం అనేది బిందు அப்படி என்றாரு. రూపం అనేది బిందు இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரூபாதீதம் అనేది நிரஞ்சனம்.
இது வேதாந்திக் வேர்டு. நாங்க வந்துதாகணும். நீ என்ன சக்கரம் எந்த குண்டலின் என்ன பேசினா கூட ரூபாதீதம் நீ கேட்ட இல்ல, இது 3 தாண்டி என்ன அர்த்தம்? ரூபாதீதம் அது இது எதுக்கு சம்பந்தம் இல்லாதன்னு அர்த்தம். நிரஞ்சனம் என்ன தெரியுமா அர்த்தம்? எந்த அழுக்கு இல்லாதது பேரு நிரஞ்சனம். எந்த மகி, எந்த கருப்பு, எந்த மச்சை இல்லை. என்ன அர்த்தம்? இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கணும். இது இப்போ மாண்டூக்கிய பாஷையில எடுத்துக்கணும்னா 3 பாதங்கள் அங்க பேசியிருக்கோம். ரொம்ப சிம்பிளா நனவு, கனவு, தூக்கம். பிரதம பாத, திவிதிய பாத, திருதிய பாத. அந்த 3 எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் 3த்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது 4வது பாதம் சதுர்த்தம் துரியம் அப்படின்னு சொல்லிட்டேன். சதுர்த்தம் துரியம். அதனால அது நிரஞ்சனம். துரியம் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதுதான் பிரம்மம். இது மாண்டூக்கிய உபனிஷத்து பாஷையில் அப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு அது சூட்டபுளா கிளியரா இருக்கு. இதுல கன்ஃபியூஷன். இப்ப நான் குண்டலினி எங்க போய் அது தேடுவேன்? எனக்கு நினைவு வருது, தூக்கம், கனவு வருது, தூக்கம் வருது. என்ன இந்த 3? இந்த 3 நடந்துட்டு இருக்கும்போது மாறாம யாரோ இருந்திருக்கணும். அது மாறாம இருக்கிறது அசல நிஜமா இருக்கிறது அதுதான். உனக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த 3த்துக்கு மேல 4வதா இருக்கிறதுன்னு சொல்றோம். அது 4வது கிடையாது. அது ஒண்ணு. அதேதான். அதுதான் ஒண்ணு. இந்த 3 இருக்கேன்னு சொல்ல முடியாதே. போறது எப்படி இருக்கேன்னு சொல்ல முடியும்? போறது எப்படி இருக்கேன்னு சொல்ல முடியும்? பிளாட்ஃபார்ம் மேல இருக்கிறவன் அதே எக்ஸாம்பிள் தான். அவனு சொல்லுவான், 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் போச்சு, 9 மணிக்கு ஒண்ணு போச்சு, 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் போச்சு. யாரு எந்த ட்ரெயின்ல ஏறாதவன் தான் சொல்ல முடியும். அதே போலதான் நான் ஒருத்தன் தான். ஆனா அந்த 3 போச்சு, நானும் வரல போல. அதுக்கு பேர் புரியும். நான் தான் அப்படி எடுத்துக்கிறோம். கீழே திரும்பி அதே பதங்களோட கொஞ்சம் வேற விதமா சொல்றாரு. அதை சொல்லும் போது இன்னொரு கருத்து சொல்றேன். மேல சொன்னார் இல்லையா, இந்த 3த்துல முக்தர்களாகணும்னு சொல்லிட்டு, அதே திரும்பிங்க பிண்டே முக்தா பதே முக்தாக ரூபே முக்தா வரானனே ரூபாதீதம் து யே முக்தாக முக்தா நாத்ர தே முக்தா நாத்ர சம்சயः. யார் இந்த மாயா சக்தியில இருந்து, அஜ்ஞானத்துல இருந்து, இங்க மாயா சக்தின்னா சமஷ்டில சொன்ன மாயா சக்தின்னு சொல்றோம். தனிப்பட்ட இங்க சொல்லும் போது அஜ்ஞானம் சொல்றோம். இந்த அஜ்ஞானத்துல இருந்து யாரு விடுவிச்சுக்குவாங்களோ அவங்க குரு பேசினாங்க. அதே போல் ஜீவபாவத்திலிருந்து அவனு விடுபடுவானோ, அதுக்கப்புறம் நாமரூப பிரபஞ்சத்திலிருந்தையும் விடுபடுவானோ. அப்படி என்ன அர்த்தம்? ஜீவ ஜெகத் ஈஸ்வர இத்தனை வேதாந்தத்துல நம்ம அந்த 3 பதங்களை வச்சுதான் நிறைய பேசுவோம். இன்னும் அதேதான் பேசுவோம். இதுல என்ன இந்த 3? ஜீவ கிடையாது, ஜெகத்து கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. அகம் பிரம்மம் சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான். 3த்துல இருந்து முக்தராயிட்டோம். இது எப்படி? இப்படி உபதேசத்தில் கேட்டு அறிவுல புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உடம்புக்கு வர மாற்றங்கள் பத்தியோ, மனசுக்கு வர மாற்றங்கள் பத்தியோ
புத்திலோ அது தெரியல கோளாரோ இது எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தட். லிமிடேஷன்ஸ் எல்லாம் தாண்டியாச்சு. அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி இருக்கிறதுக்கு பேர் தான் ரூபாதீதம். ஏ வரானனே, மை டியர் பியூட்டிஃபுல் ஃபேஸ் இருக்கிற வைஃப் வரானனே. வரானன்னா உன்னுடைய சின்சியாரிட்டி, உன்னுடைய ஸ்ரத்தா பக்திக்கு உன்னு பாராட்டணும். இஃப் யூ ஆர் சூப்பர், வரா மீன்ஸ் சூப்பர். ವರಾನನೆ. ಆನನೆಯನ್ನ ಮುಖಮನ ಅರ್ಥಂ. ಗಜಾನನ. ವರಾನನೆ ಮೀನ್ಸ್ ಯು ಆರ್ ವರ್ದಿ ಟು ಪ್ರೈಸ್, ಗೆಟ್ ದ ಪ್ರೈಸಿಂಗ್. நீ பாராட்டத்தக்கவள்தான், ஒன்னு பாராட்டணும். ஏ வரானனே, நாட் எக்ஸ்டர்னல் பியூட்டி பேஜ். அதனாலதான் குரு பலவாட்டி சிஷ்யனை நல்ல நல்ல ஸ்வீட்டான அன்பான பதங்களை வச்சு கூப்பிடுவேன். ஹே சௌமியா, ஹே தாத்தா, மை டியர் சைல்ட், மை டியர் ஒன், ஹே சுத்தாத்மா, அப்படியெல்லாம் குரு அட்ரஸ் பண்ணுவான் சிஷ்யன். நிறைய இடத்துல பார்த்தோம். அதுபோல் வரானனே. அப்போ இவன் அந்த ரூபாதீதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா துரியம் அவங்களத முக்தர்கள் நிஜங்க, அவங்க முக்தாக. இதுல ஒரு சந்தேகம் கிடையாது, இதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓன்லி ஆனா நான் உபயோகப்படுத்தின இந்த பதங்கள் தான் மக்களை கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ யோகால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனும் இப்படியா சொல்லுவான், சொல்ல மாட்டான். அவன் குண்டலினி அனுப்போ, அந்த குண்டலினி எடுங்க புஸ்தகம், அது என்ன, அது என்ன, அதுக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்புறம் குண்டலினி எழுந்திரிச்சு, ஆனா திரும்பி கீழே இறங்க மாட்டேங்குது. அதனால பைத்தியம் பிடிச்சிட்டான்னா சில பேர். ஆனா அது சொல்லி கொடுத்த குரு இப்ப இல்லை அவர். அதனால எப்படி யாருக்கிட்ட போய் கேட்கறது? எதுக்கு அதை எழுப்பி விட்டுட்ட? தூங்கிட்டு இருக்கிற பாம்பு தேவையில்லாம. ஆனா தூங்கிட்டு இருக்கிற பாம்பு எழுப்பி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அது தொந்தரவு பண்றது, துரத்துறதுன்னு சொன்ன துரத்து. அதனால யாருக்கும் என்னமோ அப்படி. இப்ப என்னன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால அப்படி சொல்றீங்க. நிஜமாவே எனக்கு தெரியாது. அது குண்டலினி பற்றி சாதனை அதெல்லாம் நாங்க யோகா ஒரு விதமா வேற யோகா தான். அதுக்கு மேல போக விரும்பல, போல பகவான் போக விடல, அப்படிதான் சொல்லணும். போயிருந்த இந்த ஞானம் கிடைச்சிருக்காரு. அதனால எத்தனோ பேர் இருக்காங்க. திரும்பி அங்க பேரு புகழ், அங்க காம்படிஷன், அங்க அது இதனை காட்டிக்கிட்டு அது ஒரு உலகம். அதனால அது நாம ஒன்னும் சொல்லல. அது எந்த அளவுக்கு மனுஷனுக்கு உபயோகப்படுத்தும், அது என்ன கர்மயோக எப்படியோ, உபாசன யோகம் எப்படியோ, அஷ்டாங்க யோகம் கூட மனுஷன் ஒரு கிரமசிக்ஷனா டிசிப்ளின் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு அரகத்தை கொடுத்துட்டு ஞானத்துக்கு லாய்க்கு இருக்கிறவன செய்யும். அதனால நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். நம்ம எதுல தப்பு குறுக்கு வழியில அங்கிங்க போகாம ஷார்ட்கட்னு அப்படின்னு இப்படின்னு, ஷார்ட்கட்ல போனா ஷாக் அடிக்கும். கரெக்டா ராயல் பாத்துல நேரா வந்துட்டேன். அதனால நேற்றுக்கு என்ன சொன்ன, ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அவங்க இது பேசுறாங்க அது பேசுறாங்கன்னு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு தான் நஷ்டம். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சாஸ்திரத்துக்கு மாத்தக்கு நஷ்டம் கிடையாது. கடைசியில இதோடைய லாபம் அடியறது இல்ல, இது இதுல வந்தியும் நஷ்ட போறதோ, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இப்போ இங்க சொல்லும் போதும் இந்த மூணுத்துனே
இன்னொரு வார்த்தை அதை விட கன்ஃபியூஷன் நமக்கு, பட் ஜஸ்ட் மென்ஷன் பண்றேன். லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும், வேற எங்க கூட சொல்லியிருப்பேன். పిండ పద రూప అనేది రివర్స్ లో படிக்கணும். ரிவர்ஸ் கூட இல்ல, நடுக. நாத பிந்து கலாதீத குரவே மங்களம். குரு பத்தி சொல்லும் போது பாடல், எங்க பாடல் குரு ஸ்தோத்திரம் இருக்குல்ல, நாத பிந்து கலாதீத தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அதீத, அவ்வளவுதான். நாதம் என்ன சார், பிந்து என்ன சார், வேண்டாம். திரும்பி அதுக்கு போனா அந்த மந்திர சாஸ்திரத்துக்குள்ள போகணும். சரியா? கலன்னா ஜீவபாவம், நாத பிந்துன்னா நாமரூபம், அவ்வளவுதான். நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். ஜீவபாவம் நாமரூபம் பிளஸ் உலகம் பிரபஞ்சம். இப்போ வேதாந்தத்துல நம்ம இந்த மூணு என்னன்னு அனலைஸ் பண்றோம். இது ஜீவ ஜெகதீஸ்வர, மூணுத்துக்கு இருக்கிற ரிலேஷன் என்னன்னு விசாரணை பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மூணுத்துல எது சத்தியமனை விசாரணை பண்றோம். விசாரணை பண்ணும்போது அந்த மூணுமே சத்தியம் இல்லை, ஆனா மூணுத்தின பத்தி விசாரணை பண்ண நான் கான்சியஸ்னஸ், உணர்வு சத்தியம். அது ஞான ஸ்வரூபம். அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. 171. குரோர்த்யானேனைவ நித்யம், குரோர்த்யானேனைவ நித்யம் தேஹி பிரம்மமயோ பவேத். ஸ்திதஸ்ச யத்ர குத்ராபி முக்தாசௌ நாத்ர சம்சயः. இது பாருங்க, நாத்ர சம்சயः అనేది மூணாவது வாட்டி. இப்போ அங்க இதுல சந்தேகமே கிடையாது. கீதையில கூட பகவான் உறுதியா சொல்றதுக்கு அர்ஜுனனுக்கு என்ன, பகவானுக்கு பாப்போம் அக்கறை. நான் சொல்றது சத்தியம் அர்ஜுனா, நிஜம், நம்ம அப்படியே நீங்க செஞ்சு கேட்கிற போது சொல்றாரு. சாஸ்திர மாத்த குரு கடவுள் சந்தேகப்படாது, இது ஒரு சந்தேகம் கிடையாது. நாத்திர சம்சய, இது கீதையிலோ வருது இந்த பதம். நீங்க என்ன சொல்றாரு இது மட்டும் பார்த்து முடிச்சிடணும். அதேதான் 167 சொன்னதே. எப்படி யாரு குருவுடைய தியானத்தினாலேயே நித்தியம் நித்தியம் குரு தியானேனைவ, அந்த ஏவக்கு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு ஒரு பூ மாலை போடணும். $multi-million வார்த்தை மட்டும். அது ஞானேனைவ து கைவல்யம். கிருஷ்ணர் கீதையில. இதுக்கு என்ன பெரிய ப்ரூஃப், லாஜிக் வேணும்? ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, நீ சொல்லுங்க இருட்டு எப்படி போகும்? நான் டான்ஸ் பண்றேன், நான் தியானம் பண்றேன், நான் பிராணாயாமம் பண்றேன், நான் மணி வாசிப்பேன், நான் குளிப்பேன், இருட்டு போகுமா? வெளிச்சம் வந்தா இருட்டு. ஆத்ம அஜ்ஞானம் எப்படி போகும்? ஆத்ம ஜானம் வந்தா போகும். ஆனா அது பண்ண மாட்டானே. குரு தியானேன ஏவ நித்தியம்.
అది నిత్యం అనే వార్త. ఆల్వేస్, నిరంతరం, నిత్యం நிரந்தரம். இந்த பதங்களை கூட கீதையில பகவான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாரு. நித்தியம் அப்படி பண்ண, அதனாலே பிரம்ம சிந்தன, பிரம்ம ஆத்ம ஸ்ரவணம் முதல்ல. அதனால బృహదారణ్యకలో యాజ్ఞవల్క్యర్ హరే మైత్రి ஆத்மா ஞாத்தவ்ய, முதல் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஆத்மா ஸ்ரோதவ்ய, மந்தவ்ய, நிதித்தியாசித்தவ்ய. முதல்ல கேளு, நல்லா கேட்கணும், நிறைய கேட்கணும், மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தியானம், அந்த நிதித்தியாசனம் தியானம் தான் இங்க சொல்றாரு. அதனால அப்போ இந்த தேஹி, தேகத்துல இருந்துட்டு இந்த தேகமனே வீட்டுல தங்கி இருக்கிற நானும், எனக்கு பேரு தேஹி. எல்லாருக்கும் அதே பேரு தான். உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா என்ன பேரு கொடுத்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் யாரு? தேஹி மீன்ஸ் அந்த தேஹி கிடையாது. பகவதி பிக்ஷாந்தேஹி, யாச்சிக்கிறது. ஆமா, இந்த தேஹி யாருன்னு நிஜமா தெரிஞ்சுக்கலன்னா நீ பிச்சடிக்க வேண்டியதா. அப்படி கூட சொல்லலாம். எல்லாத்துக்கிட்ட தேஹி, எனக்கு கொஞ்சம் அன்பை பாரு, என்ன நீ கவனிக்க மாட்டேன், பெக்கிங் தானே இது. என்னை விட்டுட்டு போறியா, நான் சொன்னதை கேட்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன இதெல்லாம் பயந்தாங்கோலி பேச பேச்சு. ஏன்னா தேஹி நான், எல்லாத்துக்கும் அடிமை. நீ தேகத்துல இருந்து தேஹி தேகின்னு எல்லாருக்கிட்ட கேட்டுட்டே இருந்தா நீ நிஜமா பிச்சைக்காரன் தான். ஆனா இந்த தேகி தேகத்தை உபயோகப்படுத்துகிறேன், நான் யாருன்னு எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, யாருக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, என்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், சுகம், சாந்தி, ரக்ஷணா நானேதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மமயா பவே. அவ்வளவு சரீரம் நமக்கு கிடைச்சதுனால, நான் தேகத்துல இருக்கிறதுனால இது உணர்ந்த, இந்த தேகத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இது மறுபடியும் அதே பாருங்க, எத்திர குத்ராபி, எங்க இருந்தாலும் சரி இதிலோ நிஷ்டாவான் ஆயிட்டான்னா அவன் முக்தன் தான். அதனால சந்தேகப்பட்டு வேற முக்தன் எங்க இருக்கா நம்ம தேடணும். முக்தன் எங்க சார்? போர்டு இல்லையே, எந்த குருவுக்கு ஜீவன் முக்தன் போர்டு இல்லை. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டா உனக்கு புரியலேன்னு அர்த்தம். சரி, நான் அத்திர சம்சய, இன்னைக்கு அந்த 3 வாட்டி சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நாத்திர சம்சய, நாத்திர சம்சய, நாத்திர சம்சய, அத்திர சம்சயம் நாஸ்தி, அத்திர சம்சயம் நாஸ்தி, அத்திர சம்சயம் நாஸ்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.